வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்க ராசியை தொடர்ந்து சனி பகவான் பார்வை படுறதால குடும்ப ரீதியாக இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. திடீர்னு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஒரு சிலருக்கு இந்த காலத்துல இடமாற்றம் தொழில் ரீதியாக பின்னடைவு இருந்தாலுமே அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல தேடி வர மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக உங்கள் குழந்தைகளோட கல்யாணமாக இருக்கட்டும், பெற்றோர் விஷயங்களில் கூட சுப நிகழ்ச்சிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு. வாழ்க்கை துணை வழியாக இது வரைக்கும் பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு கூட இனி ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் மற்றவங்களை நம்பி தான் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. இனி நீங்கள் கற்ற பாடங்களில் இருந்தே ஒரு முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான விஷயம்லாம் ஏற்படலாம். இது வரைக்குமே மன நிம்மதிங்கிறது இல்லாத சூழ்நிலை தான். எதையுமே ஒரு தெளிந்த சிந்தனையோடு உங்களால் செயல்பட்டுக்க முடியாது. அதிகப்படியான குழப்பங்கள்ங்கிறது உங்கள் மனசுலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி ஏற்பட்டிருக்கும். இதனாலேயே எந்த வேலையுமே உங்களால் செய்ய முடியாத நிலையில் இருந்திருப்பீங்க. வேலையை அப்படியே செய்கிறதா இருந்தாலும் சில தடுமாற்றங்கிறது இருந்திருக்கும். நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தா கூட அதை நிறைவேற்ற ரொம்ப பாடுபட வேண்டிய நிலையில் தான் இருந்திருப்பீங்க. இனி விலகி இருந்து சொந்த பந்தமாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், பகை எல்லாமே நீங்கி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பெரும்பாலானவங்களுக்கு நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு, வேலை ரீதியாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்கள் வேலையில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, குடும்ப முன்னேற்றங்கிறது கூடி வரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து சுபச்சடங்குகள் உங்கள் வீட்டில் நடக்கலாம். கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரியான விசேஷங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறப்ப மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொடர்ந்து சுபகரிய செலவு அதிகரிக்கக்கூடிய நேரம், துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாம பார்த்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது. உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் நீங்களே முன்ன நின்று செய்யறது நல்லது. ஒரு சிலருக்கு சுயதொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி வாங்கிய கடனை எல்லாமே படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த 7 நாட்களும் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகி எதையுமே எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் தீர ஆலோசனை செஞ்ச பின்னாடி தான் இவங்க செயல்படுவாங்க. இவங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான். துணிஞ்சு பின்னாடி துயரலைன்னு சொல்லலாம். நண்டு பிடி போட்டாவது அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. பொதுவாகவே கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நண்டோட சின்னத்தை பொறுத்தது தான். நண்டு பார்த்தீங்கன்னா நேரில் இருக்கும், நிலத்துல இருக்கும். அதே மாதிரி தான் கடகராசி அன்பர்கள், நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் அந்த இடத்துல ஒரு திறமையை வெளிப்படுத்துவீங்க. தொடர்ந்து ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். நீங்கள் பெருமாள் வழிபாடு எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் கைவிடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 7 நாட்களுக்குமே கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, இது வரைக்குமே உறவினர் வகையில் ஏற்பட்ட மனஸ்தாபம் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் முக்கியத்துவம் தர போறீங்க. மனசாட்சிக்கு விரோதமாக மட்டும் எந்த காரியத்தில் ஈடுபடாமல் இருந்துட்டீங்கன்னாவே போதும். இந்த 7 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதால சரி, அந்த ஸ்தானத்தையே பார்க்கறதால பேச்சை நீங்கள் கண்டிப்பாக இந்த காலத்தில் கட்டுப்படுத்திக்கிறதா நல்லது. எதை பேசினாலுமே வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வர பாருங்க. இதனால நன்மைங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி அரசு ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே இந்த காலத்தில் சிறக்க இருக்குதுன்னு சொல்லலாம். வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான போக்காக தான் இருக்கும். பொருள் சேர்க்கை எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மனசில் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டிருந்த சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது. கொஞ்சம் மன நிம்மதிக்காக வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் ஏற்படலாம். நண்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் உதவியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே யாராவது உதவி நீங்கள் வந்து கேட்டுட்டாவே தயங்காமல் உதவி செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உதவி செய்ய ஆளே இல்லாத சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் நண்பர்களுடைய உதவி கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லலாம். வீண் பழி எதுவுமே ஏற்பட வாய்ப்பில்லை. இருந்தாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. முழு கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து ஒரு நல்ல லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழைய கடன் பிரச்சனை எல்லாமே இனி தீரத்துக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இது மனசில் ஒரு வகையான ஆறுதலை தரணும்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வர பாருங்கள். வேலை ரீதியாக கொஞ்சம் வீண் அலைச்சலை சந்திக்கிற மாதிரி தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த காலத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வெளியிடமாக இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும்
யாரை பற்றியுமே இந்த காலத்தில் நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறது வேண்டாம். இது சில நேரம் உங்களுக்கு எதிராக மாறிடலாம். உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க முயற்சி செஞ்சுட்டு வாங்க. குடும்பஸ்தானத்தில் கேது தொடர்ந்து இருக்கிறதால குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறதா நல்லது. இயல்பாகவே ஒரு சாதாரணமாகவே ஒரு சூழ்நிலை போல் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலத்தில் அமையல. நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட தன்னால் கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். இதனால் வார்த்தையை விட்டுறீங்க. இதனாலேயே குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபம் பிரிவுங்கிறது ஏற்பட்டுருது. இதனால் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே மனம் விட்டு நீங்கள் பேசிக்கிறது எல்லா வகையிலும் நன்மை தான். தொடர்ந்து பிள்ளைகள் ரீதியாக ஒரு நல்ல மதிப்பு பெற போறீங்கன்னு சொல்லலாம். உங்கள் கருத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் மதிப்பு இருக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து பண வரவுங்கிறது திருப்தியாக இருக்கும். வீண் பேச்சு மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும், பல வகையில் உங்களுக்கு நன்மைன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூடுதலான முயற்சி மட்டும்தான் இந்த காலத்தில் தேவைப்படுது. அதே மாதிரி தொடர்ந்து சந்திர பகவான் உங்களுக்கு அதிபதியே இருக்கிறதால ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்குமே வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் இன்னொரு சமயங்களில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அதாவது வாரங்களில் ஒரு 3 நாள் நல்ல வருமானம் ஈட்டக்கூடியதாக இருந்தால் இன்னொரு 3 நாள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வருமானம் குறைவாக தான் இருக்கும். அரசாங்க ரீதியாக ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்குமே உங்கள் மனசை புண்படுறபடி பேசிட்டு இருந்தவங்க எல்லாமே இனி வருத்தம் தெரிவிப்பாங்க. உங்ககிட்ட நட்பு கொள்ளணும்னு ஒரு ஆர்வம் உங்கள் மனசில் உண்டாகும். சந்திரனோட நகர்வை பொறுத்த வரைக்குமே சாதகமாக தான் இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம். சேமிப்பு எல்லாமே பெருகும். செவ்வாய் 11-12ஆம் இடத்துல இருக்கிறதால ரொம்ப காலமாகவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு தொற்று வாரியான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இனி அதிலிருந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பெரிய நோய் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய பிரம்ம உங்கள் மனசில் இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இழுபறியாக இருந்துட்டு வந்த விஷயம், ஒரு சொத்து பிரச்சனை, இது எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதால வேலை தேடி அலையக்கூடியவங்களுக்கு கூட இப்போ நல்ல வேலையில நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுக்கிரன் 2-3 இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. இருந்தாலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. சனி பகவான் தொடர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலை விரிவுபடுத்த கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மனசில் ஏற்பட்டிருந்த குழப்ப நிலைங்கிறது நீங்கும். வீணான கவலை, மனசில் ஏற்பட்டிருந்த மந்த நிலை, இது எல்லாமே படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சுமாரான பலன் தான் கிடைக்குன்னு சொல்லலாம். ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து குலதெய்வத்துக்கு நீங்கள் பிரார்த்தனை ஏதாவது வச்சுட்டு இருந்தா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க. குலதெய்வ வழிபாடு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்லது. இதனால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் கேது 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் வாகனத்தில் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் இனி எதிரிகளோட தொல்லைங்கிறது கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. இனி கடன்களை எல்லாமே நீங்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. தொடர்ந்து பொருளாதார முதலீட்டை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றமும் ஏற்றமும் தேடி வரக்கூடிய நேரம். கொஞ்சம் மட்டும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல கூடுதலான பொறுப்பு இல்லாமல் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் கவனமாக எந்த வேலையை செஞ்சினாலும் ஒரு நல்ல பாராட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்க, வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயங்கிறது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்பு வரக்கூடிய நேரம். தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க மனசில் கூட மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதுசாக ஆடை ஆவரண சேர்க்கை அமையும். ரொம்ப காலமாகவே ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது உடல்நிலையில் ஏற்படும். புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களுமே கொஞ்சம் நீங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டு வந்தாவே இந்த காலத்தில் சிறப்பு. அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நட்சத்திர ரீதியாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு தான். வாழ்க்கை துணை வழியில் உறவினர் வகையில் உங்களுக்கு இந்த காலத்தில் உதவி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே இந்த காலத்தில் இருக்குதுன்னு நினைக்கலாம். அதே மாதிரி மனசில் மட்டும் ஒரு இனம் புரியாத கவலை, அமைதி இல்லாத சூழ்நிலைங்கிறது இந்த காலத்தில் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இதனால் மனசில் நிம்மதி ஏற்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பரபரப்போடு செயல்பட வேண்டாம். நிறுத்தி நிதானமாக செஞ்சுட்டு வாங்க, ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்திலும் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை தான். கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரப்போகுது.
அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களுக்கு கூட ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதனாலேயே பண வரவு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து தொழில் வளங்கிறது சிறப்பாக இருக்குது. குடும்ப பிரச்சனை எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும். தொடர்ந்து வெளிவட்டார விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நேர்மறை சிந்தனையோடு இந்த காலத்தில் செயல்படுங்க. இதனால நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். உறவினர் வகையில் சரி, நண்பர்கள் வகையில் இனி தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள்